கனமழை எச்சரிக்கை காரணமாக 8 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை கடிதம். பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான இயக்க நடைமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தல். கோவை மாவட்ட மலைப்பகுதி நீலகிரியில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் தந்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க தூத்துக்குடி போலீசார் ஏற்பாடு. கவின் ஆணவ படுகொலை விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையம் நாளை விசாரணை. பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா நேரில் விசாரணை செய்ய முடிவு. ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விசிக சார்பில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஆணவ கொலைகள் என்பது தேசிய அளவிலான பிரச்சனை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. திருப்பத்தூர் அருகே மாயமான பள்ளி மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய கோரி மாணவரின் உறவினர்கள் போராட்டம். திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். காவல்துறை கண்காணிப்பாளர் வாகனம் சிறைப்பிடிக்கப்பட்டதால் பரபரப்பு. நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் உடலுக்கு உறவினர்கள் இறுதிச் சடங்கு. பெசன்ட் நகர் மின்மயானத்தில் மதன் பாப் உடல் தகனம். தமிழகத்தின் காவிரி கரையோர பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஆடிப்பெருக்கு விழா. பொதுமக்கள் புதுமண தம்பதியினர் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் பக்தர்கள் நீராட தடை. அரசு தடை விதித்திருப்பதால் பொதுமக்கள் ஏமாற்றம். வெள்ளப்பெருக்கு அபாயம் காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் குளிக்க தடை. ஆடிப்பெருக்கு விழா நாளில் வெறிச்சோடி காணப்படும் கொடிவேரி அணை. கருணாநிதி நினைவிடம் நோக்கி வரும் 7ஆம் தேதி அமைதி பேரணி. கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடிதம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி உருவச்சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய ஒப்பற்ற விடுதலை போராளி தீரன் சின்னமலை என புகழாரம். சிவகங்கை போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி. 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வரைவு காசோலை வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக வந்தால் மகிழ்ச்சிதான். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டது தொடர்பான செல்போன் ஆதாரத்தை வெளியிட்டார் ஓபிஎஸ். பிரதமரை சந்திக்க 6 முறை தொடர்பு கொண்டதாக கூறியதை நயினார் நாகேந்திரன் மறுத்த நிலையில் வெளியீடு.
அரசியல் நாகரீகம் கருதி நட்பின் அடிப்படையில்தான் முதல்வரை சந்தித்து நலம் விசாரித்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். முதல்வரின் உடல்நிலையை விசாரிக்க சென்றதை தவிர தேமுதிகவிற்கு வேறு எந்த அஜெண்டாவும் இல்லை என்றும் கருத்து. கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். திமுக பக்கம் ஓ பன்னீர்செல்வம் செல்வது துரோகத்தின் வெளிப்பாடு என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நிதானமாக செயல்பட்டிருக்கலாம் என்றும் கருத்து. நெல்லையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் இன்று பிரம்மாண்ட விருந்து. அதிமுக பாஜக கூட்டணியில் இணக்கம் ஏற்படுத்தும் விதமாக ஏற்பாடு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதி மலைப்பகுதியில் தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாடுகள் மேய்ந்தால்தான் மலைகள் காக்கப்படும் என்றும் கருத்து. தாவேக்க ஆலோசனையும் அறிவுறுத்தலும் விஜயின் பெயரில் மட்டுமே இடம்பெற வேண்டும். பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என தாவேக்க தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் அப்ரூவராக மாற உள்ளதாக தகவல். அஜித்குமாரை யார் யார் தாக்கினர் என பகீர் வாக்குமூலம். மலேசியாவில் மரணமடைந்த கணவரின் உடலை இந்தியா கொண்டுவர 5 லட்சம் ரூபாய் கேட்பதாக புகார். உடலை மீட்டுத் தரக்கோரி அமைச்சர் சிவசங்கரிடம் பெரம்பலூரைச் சேர்ந்த பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை. கன்னியாகுமரியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோவின் சக்கரம் திடீரென கழன்றதால் லாரி மீது மோதி விபத்து. நூலிழையில் ஒருவர் உயிர் தப்பிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சிதம்பரம் அருகே சாலையோரத்தில் 20 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒரு பெண் உயிரிழப்பு, 9 பேர் காயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் வீட்டிற்கு சென்று பெண் விஆர்ஓவிற்கு பாலியல் தொல்லை தந்த தாசில்தார். படுக்கை அறையில் நிர்வாணமாக நின்று அட்டூழியம் செய்த தாசில்தாருக்கு தர்ம அடி கொடுத்து விரட்டிய மக்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருந்த தந்தை மகன் உட்பட 6 பேரை கைது செய்த போலீசார். 4 நாட்டு துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் தாமிரபரணி நதியை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம். 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உற்சாகம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ மகாராஜன் மோதிக்கொண்ட விவகாரம். எம்எல்ஏ மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எம்பிக்கு ஆதரவாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் சலசலப்பு. புதுச்சேரியில் அரசு பணியிடங்களை நிரப்பும் போது வயது வரம்பில் சில தளர்வுகளை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி பேச்சு. கடந்த ஆட்சியில் அரசு பணியிடங்கள் காலத்தோடு நிரப்பப்படாததால் சிரமம் ஏற்பட்டதாகவும் கருத்து. மனைவியை கொலை செய்துவிட்டு சென்னையில் சுற்றித் திரிந்த சிஆர்பிஎஃப் வீரர் கைது. செய்தி சேனலுக்கு கொலை தொடர்பாக பேட்டி கொடுக்க சென்றதால் அதிர்ச்சி.
தூத்துக்குடியில் பிரதமர் மோடி திறந்து வைத்த விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வந்தது. புதிய விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் பயணித்த பயணிகள். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே ஆடிப்பெருக்கு விழாவுக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக நடைபாலம் உடைந்து விழுந்து விபத்து. பத்துக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கோடை மழையால் 9,000 ஏக்கர் பரப்பில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பு. விடுமுறை தினத்தையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் பக்தர்கள் சென்ற வாகனம் கால்வாயில் கவிழ்ந்த விபத்து. விபத்தில் பக்தர்கள் 11 பேர் உயிரிழந்த பரிதாபம். பீகார் மாநிலம் பாட்னாவில் கொட்டி தீர்த்த கனமழை. வீதிகள், சாலைகள், குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். கொல்கத்தாவில் போலி ஆவணங்களுடன் தங்கியிருந்த வங்கதேச மாடல் அழகி கைது. உளவாளியா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் காட்டுத்தீ பரவல். காட்டுத்தீயால் ஏற்பட்ட புகையால் ஆரஞ்சு நிறமாக மாறிய வானம். தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு வந்த கிரிக்கெட் வீரர் தோனியை காண திரண்ட ரசிகர்களால் பரபரப்பு. செல்லும் போது காரில் அமர்ந்தவாறே ரசிகர்களை பார்த்து கையசைத்து சென்ற தோனி.